எழுதுக. பூ வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். இங்கே இந்த பூங்கிறத எடுத்துகிட்டு தங்கம் நம்ம என்ன போடுறோம்? பொம்மை வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். ஓகேயா? ஸோ இப்போ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு நம்மளாக ஒன்று போடணும். நம்ம என்ன போட போகிறோம்? படம் போட போகிறோம். படம் வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். அங்கே இருக்கிறது எல்லாமே அதே தான் தங்கம். நம்ம எதை மாத்திரம் மாற்றி மாற்றி எழுத வேணும்? பூன்னு இருக்கிறத பொம்மைன்னு மாற்றுறோம், பொம்மைன்னு இருக்கிறத படம் பாடா படம்னு மாற்றுறோம். யாருக்கு மகிழ்ச்சி? டிக் செய்க, காரணம் கூறுக அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் இவன் வந்து என்ன சாமி, குச்சி மிட்டாய் 2 வச்சுருக்கிறான். வச்சு இவன் மாத்திரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ வந்து இருவருக்கும் மகிழ்ச்சியா? இல்லை. அவன் மாத்திரம் சாப்பிட்றதுனால எனக்கு மகிழ்ச்சி. அடுத்தது பாரு, இந்த பையன் என்ன பண்ணுறான்? ஷேர் பண்ணிக்கிறான். ஒரு குச்சி மிட்டாயை அவனுக்கு கொடுக்குறான். அதனால என்ன ஆகுது? 2 பேர் சாப்பிட்றாங்க, 2 பேருக்கும் மகிழ்ச்சி. இதில் பாரு, இவன் மாத்திரம் டிவி பார்க்குறான், இவன் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்? இல்லை, இவன் கோவமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது தங்கம். அப்போ அதில் வந்து எனக்கு மட்டும் மகிழ்ச்சி குறிச்சிக்கலாம். இவன் மாத்திரம் டிவி பார்க்கறனால இவனுக்கு மாத்திரம் மகிழ்ச்சி. இதில் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு பொம்மையை வச்சு விளையாடிக்கிறாங்க. இப்போ இருவருக்கும் மகிழ்ச்சின்னு நம்ம குறிக்கிறோம். அடுத்தது இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க? 2 பேருமே பாலை தூக்கி போட்டு விளையாடுறாங்க. அப்போ இருவருக்கும் மகிழ்ச்சி. இவங்க 2 பேரில் இவன் மாத்திரம் என்ன பண்ணுறான்? பால் விளையாடுறான், இவன் சும்மா இருக்கிறான். அப்போ எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இதை வந்து அழிச்சிட்டு மறுபடியும் குளிச்சிடலாமா சாமி? ஒருத்த மாத்திரம் சாப்பிட்டா எனக்கு மகிழ்ச்சி, 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி செஞ்சால் இருவரும் மகிழ்ச்சி. ஒருத்த மாத்திரம் டிவி பார்க்குறான், எனக்கு மகிழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து பொம்மை வச்சு விளையாடுறாங்க, இருவரும் மகிழ்ச்சி. இங்கே 2 பேரும் பொம்மை வச்சு விளையாடுறாங்க, இருவரும் மகிழ்ச்சி. ஒருத்த மாத்திரம் பொம்மை வச்சு விளையாடுறான், எனக்கு மட்டும் மகிழ்ச்சி.